வணக்கம். நான் தமிழ் வேதா. ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் 2026ஆம் வருடத்திற்கான ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி காலபுருஷனின் முதல் ராசி. இது 30 டிகிரி வரை உள்ளது. இதன் அதிபதி செவ்வாய். இது ஒரு நெருப்பு ராசி. ராசி அதிபதி செவ்வாயும் ஒரு உக்கிரமான கிரகம்தான். இங்கு சூரியன் எனும் நெருப்பு கிரகம் உச்சமடையும். எனவே எப்போதும் மேஷராசியார் அடுப்பு மேல் உட்கார்ந்து இருப்பது போல் ஒருவித கொதி நிலையில் இருப்பர். இது ஒரு வீரத்துக்குரிய ராசி. எனவேதான் நிறைய மேஷராசியார் சீருடை பணியில் இருப்பர். இந்த ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் மருத்துவத்தை குறிக்கும். எனவே மேஷராசியார் அறுவை சிகிச்சை நிபுணர்களாக திகழ்வர். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தீப்பெட்டி, பட்டாசு போன்ற வகையில் தொழில் செய்தால் முதன்மை பெற முடியும். இது மலையை குறிக்கும் ராசி. மலை சார்ந்த வேலையும் மலை சார்ந்த தெய்வமும் ஆகி வரும். இங்கு சூரியன் உச்சமடைவதால் அரசு சம்பந்த நன்மை கிடைக்கும். 2026ஆம் வருட பிறப்பு கோச்சாரம் உங்களின் 4ஆம் அதிபதியான சந்திரனை உச்சமாக்கி இருக்கிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு கிடைக்கிறது. மேலும் குரு உங்களின் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இவற்றை பார்த்து செழிக்க செய்கிறார். சனி உங்கள் ராசியில் 5ஆம் இடம், 8ஆம் இடம் இவற்றை பார்க்கிறார். செவ்வாய் உங்களின் 12, 3, 4ஆம் இடங்களை பார்க்கிறார். இந்த வருடம் எந்த ராசிக்காரன் எப்படி போனாலும் சரிதான், உங்க காட்டுல பணமழைதான். சும்மா கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும். வீடு விஷயம் மூலம் பணவரவு உண்டு. அதற்கு உங்கள் மனை மூலம் பணம் வரும் வாய்ப்புள்ளது. அல்லது உங்களின் அடுக்குமாடி குடியிருப்புகள் மூலம் பணம் பதிவாகும். நீங்கள் வாங்கிய வீட்டை வாடகைக்கு விடுவதால் வாடகை பணம் கைபேசி அக்கவுண்டில் சேரும். பணவரவு உங்களின் பூர்வீகம் தர வாய்ப்புண்டு. உங்கள் வாக்கு ஒருவித ஈர்ப்பு தன்மையுடன் ஆகர்ஷிக்கும் விதமாக அமையும். இதனால் பேச்சை கொண்டு தொழில் நடத்துபவர்கள் நன்மை காண்பர். உங்களில் சிலரின் கிணற்று தண்ணீர் தேனாக இனிக்கும் அளவிற்கு சுவையாக மாறும். எனவே தண்ணீரை விற்கும் பிசினஸ் ஆரம்பித்து விடுவீர்கள். குரலின் மேன்மை சிலரை பாடகி, பின்னணி குரல் கொடுப்பது என ஏதோ ஒரு தொழிலை கையில் கொடுக்கும். ஏற்கனவே பாடகர்கள் போன்றோர் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் பெறுவர். மனை, வீடு, வயல், தோட்டம் இவை வாங்க இயலும். மேஷராசி மாணவர்கள் ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, தொழில் கல்வி, ஆராய்ச்சி படிப்பு என இவற்றை நல்ல ஆர்வத்தோடு கற்க இயலும். சிலர் கல்வியின் பொருட்டு வெளியூர், வெளிநாடு என இடம்பெயர்வர். சில மாணவர்கள் கல்வி கற்று முடிக்கும் வேளையில் வேலையும் பெறுவர். சில இளைய உடன்பிறப்புகள் திருமணமாகி இடம்பெயர்வர். நல்ல பணியால் கிடைப்பர். கைபேசியை கொண்டு தொழில் புரிபவர்கள் நல்ல வளமையும் வீச்சான தொடர்பு நிலையும் காண்பர். உங்கள் வாழ்வு நிலை நன்றாக இருப்பதால் பிறரை நக்கலடித்து கேலி செய்து வம்பு பேசி மகிழ்வீர்கள். உங்கள் தாயாருக்கு பெரிய நன்மை கிடைக்கப் போகிறது. உங்களில் சிலரின் தந்தை அலைச்சலுக்கு ஆளாவார். சிலர் வீட்டில் கிணறு தோண்டப்படும் போது அல்லது வீட்டு அஸ்திவாரம் அமைக்கும் போது வெள்ளிக்காசுகள் புதையலாக கிடைக்கும். சிலர் வாரிசு யோகம் பெறுவர். சிலர் பேரன் பேத்தி பெறுவர். சிலரின் வாரிசுகள் வேலை விஷயமாக வேறிடம் நகர்வர். உங்களில் சிலர் காதல் எனும் விஷயத்தை ஆரம்பிக்கலாம். உங்களில் சிலரின் பெண் வாரிசுகள் காதலில் மயக்கம் கொள்ளலாம். ஆனால் மேஷராசியில் எந்த வயதில் காதலில் ஈடுபட்டாலும் காதல் பிரிந்துவிடும். சினிமா கலைஞர்கள் மிக நல்ல நிறைய வாய்ப்பு பெறுவீர்கள். எனினும் இந்த அதிர்ஷ்டத்தின் திருஷ்டியா என என்னவென்று சொல்ல முடியாத ஒரு இடைஞ்சல் உண்டாகும். அது உடல் நலக்குறைவாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், இணையின் பிரிவாக இருக்கலாம். சில அபாண்டமான குற்றச்சாட்டை சுமக்க நேரிடலாம். எனினும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு தொடர்ந்து உங்கள் வேலையை தொடர்வீர்கள் என்பது மிகப்பெரிய ஆறுதலாகும். பங்கு வர்த்தகத்தை பொறுத்தவரை ஒரே இடத்தில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். நிறைய பிரித்து பிரித்து கொஞ்சமாக பங்குகளை வாங்குங்கள். ஏனெனில் மேஷ ராசியாருக்கு இவ்வருடம் பங்கு வர்த்தகம் ஏற்ற இறக்கமாக அமையும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மேஷராசியினருக்கு நீங்கள் சும்மா இருந்தாலும் இந்தாப்பா கடன் வாங்கு என வாலண்டியராக வந்து கடன் கொடுப்பர். நீங்களும் அட சல்லிசா கடன் கொடுக்கிறானே வாங்கிக் கொள்வோம் என கடன் வாங்கினால் கதை கந்தல் தான். கடன் பெருகிவிடும், திண்டாடி விடுவீர்கள். இந்த வருடம் உங்களுக்கே பணவரவு நன்றாக இருப்பதால் வருகிற வருமானத்திற்குள் தேவைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள். உடம்பில் நரம்புகள் இழுத்துக் கொள்வது போலவோ அல்லது பேச்சு குளறுவது போலவோ, நடக்கும்போது விழுந்து விடுவது மாதிரி சிறு மயக்கம் வருகிற மாதிரியோ தெரிந்தால் உணர்ந்தால் உடனே வைத்தியரிடம் சென்று விடவும். ஏனெனில் நோய் பெருக்கமாவதற்குரிய கிரக அமைப்பு தென்படுகிறது. உங்களில் அநேகம் பேர்களுக்கு அரசு வேலை, அரசு சார்ந்த தனியார் வேலை கிடைக்கும். பண விஷயங்கள், பயணங்களின் போது சிறு வம்பு வழக்கு வந்து விலகும். இந்த வருடம் காதல் திருமணம் நடக்கும். ஆனால் அந்த கல்யாணம் நடக்கும் முன்பு அடிதடி, போலீஸ், அழுகை என எல்லாம் அரங்கேறிய பிறகு ஏன் தான் லவ் பண்ணினோமோ எனும் நினைப்பு வந்து வந்து போகும். திருமணமானவர்களுக்கும் கடன் சார்ந்து இளைய சகோதரம் விஷயமாக இன்சூரன்ஸ், முதலீடு, வீட்டு விசேஷத்துக்கும் எம்புட்டு மொய் செய்வது, வாரிசுகளின் லவ் மேட்டர்,
உங்கள் மாமனார் என இதனை அடிப்படையாக கொண்டு அவ்வப்போது ஃபைட் வரும். சண்டை போட்டு சமாதானம் ஆவீர்கள். சமாதானமான பிறகு புது சண்டை போடுவீர்கள். அட, இது வழக்கமா உள்ளதுதான், இந்த வருஷத்துக்கு என்ன புதுசா என்கிறீர்களா? சரி, ரைட் விடு. இந்த புது வருட கோச்சாரத்தில் சனி பகவான் உங்கள் 8ஆம் இடத்தை எட்டி பார்க்கிறார். சனி 8ஆம் இடத்தை பார்ப்பது மட்டும் ஓகேதான், மற்ற இடத்தை பார்த்தால் இம்சைதான். எனவே மேஷராசி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். ஆண்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டு. மேஷ ராசியினர் இந்த புது வருடத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்றாலும் ஆயுள் பங்கம் ஏற்படாமல் பாதுகாப்பு உண்டாகும். சிலருக்கு தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். தெய்வ பூஜையின் போது கொஞ்சம் இடையூறு ஏற்படும். சில மாணவர்கள் ஆசிரியரிடம் சற்று வம்பு வளர்ப்பர். ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு பயணம் இவற்றில் சற்று சங்கடம் ஏற்பட்டு பின் சரியாகும். குலதெய்வ வழிபாட்டில் உங்கள் பங்காளிகள் வீண் சண்டைக்கு வருவர். உங்களின் சில முதலாளிகள் அல்லது HRO சில சமயம் நல்ல விதமாகவும் பல சமயம் கொடூரமாகவும் நடந்து கொள்வர். இந்த வருடம் தொழில் நன்றாக நடக்கும். மின்சார பொருட்கள், கெமிக்கல் பொருட்கள், வட்டி சம்பந்தம், மருந்து கடை, மளிகை வியாபாரம் என இந்த இனங்களில் லாபம் காணலாம். உங்களில் நிறைய மேஷராசியினர் புது தொழிலை முதலீடு செய்து ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் சொந்த தொழிலில் வெளிநாட்டு சம்பந்தம், இஸ்லாமிய பெருமக்கள் சம்பந்தம் இருப்பது போல் அமைத்துக் கொள்ளுங்கள். மேஷராசி அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026ஆம் வருடம் நன்றாகவே அமையும். ஏனெனில் வாக்கியப்படி உங்களின் 11ஆம் அதிபதி கும்பத்தில் ஆட்சி மற்றும் குரு பார்வையோடு உள்ளார். எனவே மேஷ அரசியல்வாதிகளின் வெற்றி என்பது அவர்கள் எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அந்த அளவு கிடைக்கும். மேஷராசி அரசியல்வாதிகளின் வெற்றி என்பது இவர்கள் எவ்வளவு அண்டர் கிரவுண்ட் கேப் மாரித்தனம் பண்ணுகிறார்களோ அந்த அளவு கிடைக்கும். ஆக மேஷராசி அரசியல்வாதிகளின் வெற்றி என்பது இவர்களின் கையில்தான் உள்ளது. மேஷராசி சமையல் கலைஞர்களும் உழைப்புக்கேற்ற பலன் பெறுவர். விவசாயிகள் நீர் சார்ந்த வேளாண் பொருட்களால் நல்ல வருமானம் பெற இயலும். மேஷ ராசியினர் இந்த வருடம் பயணம் சார்ந்து எந்த அட்டவணை போட்டாலும் அதில் கொஞ்சம் குளறுபடிகள் ஏற்பட்டுவிடும். சில சமயம் டிக்கெட் வாங்கிய நாளில் பயணம் செல்ல இயலாமல் போய்விடும். அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் ஆன்மீக பயண தேதியை அவர்களே மாற்றி அமைப்பர். எனவே பயணம் சார்ந்து அது உள்நாடு அல்லது வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், கொஞ்சம் இம்சைதான் தரும். மேஷராசியினர் கவனமாக இருக்க வேண்டியது. இந்த வருடம் முன்பின் தெரியாத நபர்களிடம் கடன் வாங்குவதோ மனஸ்தாபம் கொள்வதோ அவர்களுடன் எங்காவது பயணம் செய்வதோ கூடாது. விளைவுகள் விபரீதமாகிவிடக்கூடும். மேஷராசியினர் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம்: திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்மனையும் வணங்கவும். திருச்செந்தூர் சென்று வழிபாடு நடத்துவது நல்லது. கந்த சஷ்டி கவச பாராயணம் நல்லது. நன்றி.